வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். செப்டம்பர் 25. இன்றைய சிந்தனை ஓர் உலகம். மனித இனம் வாழ்வதற்கு ஒரே உலகம்தான் இருக்கின்றது. மனிதனுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு கடல் ஒன்றுதான் உள்ளது. எல்லோரும் மூச்சு விடுவதற்குரிய காற்று ஒன்றுதான் உண்டு. உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்றுதான். இந்த நான்கின் ஒன்றையுமே மனிதன் செய்வதில்லை. மேலும் உலக விரிவான மனித சமுதாயத்திற்கு வாழும் மக்கள் அனைவரும் தங்கள் அறிவின் திறமையாலும் உடல் உறுப்புகளின் செயல் திறமையாலும் உற்பத்தி செய்து கொடுக்கும் பொருட்களின் மூலம் மனிதகுலம் மொத்தமும் வாழ்ந்து வருகிறது. இவ்வாறே ஒவ்வொருடைய தினசரி வாழ்க்கையும் அமைந்து உள்ளது. மனிதன் பிறக்கின்றான், சிறிது காலம் வாழ்கின்றான், பின்னர் இறந்து விடுகின்றான். வாழும் காலத்தில் கூட ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலாக உணவை உட்கொள்ள முடியாது. உடல் சுமக்கும் அளவுக்கு மேல உடைகளையும் அணிய முடியாது. நின்றால் 9க்கு 9 அங்குலம் பூமி, படுத்தால் 1.5 அடிக்கு 6 அடி அளவு நீளம், உட்கார்ந்தால் 3 அடிக்கு 3 தரை. இதற்கு மேல் எவராலும் அனுபவிக்கவே முடியாது. இவ்வளவுதான் ஒரு மனிதன் சம்பாதித்து இருப்பு வைத்திருந்தாலும் இறக்கும்போது அவற்றில் ஒரு துளியை கூட எடுத்து கொண்டு போகவே முடியாது. இதை உணர்ந்து மனிதன் அன்பு கொண்டு வாழும் வாழ்க்கையே இன்பமாகவும் துன்பமற்ற நிலையிலும் சமநிலையிலும் இருக்கும் என்பதை கூறி, அனைவரும் இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் அறிவுத்திருக்கோயிலை நாடி வருமாறு அன்போடு கேட்கின்றோம். வாழ்க வளமுடன்.